அப்போ உங்களுடைய பாரம்பரியமாக கர்மானா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த கர்ம வினை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். 3 விஷயம் இருக்குது கர்மா பற்றி. நீங்கள் முழுசா கர்மா தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயம். தொழில் செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, முன்னுக்கு வர முடியல, வீடு கட்ட முடியல, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிச்சம் இல்லை. முதல்ல இத்தனை தோஷத்துக்கு முதல் பரிகாரத்தை நீங்கள் முதல்ல எடுக்கணும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை சுத்தமான ஜாதகமாக நீங்கள் மாத்திரன்னா எவ்வளவு தடை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை தீட்டு, எத்தனை இறப்பு எல்லாத்தையும் கடந்து ஒரு கோயிலுக்கு புனிதம் அடைஞ்சு போய் ஒரு வரம் வாங்கினா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும். வாழ்க்கையில் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னே தெரியாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த கர்ம வினை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய பாரம்பரியமாக கர்மானா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. 3 விஷயம் இருக்குது கர்மா பற்றி. நீங்கள் முழுசா கர்மா தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயம். கடவுள் கொடுத்த வினை ஒன்று. அதாவது நான் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு கடவுளோட அனுமதி இல்லாமல் நான் பிறக்க முடியாது. தாய் தந்தைக்கு மீறி கடவுள்கிட்ட ஒன்று இருக்குது. அப்போ கடவுள் கொடுத்த கர்மானா என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாவதோஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆகிறதுக்காக நீ இந்த ஜென்மம் எடுத்து நீ அந்த பாவத்தை நீக்கணும் அப்படிங்கிறக்காக பாவ ஆத்மாவாக பிறந்திருந்தாலும் கூட அந்த புண்ணியத்தை செஞ்சு போகும்போது புனித ஆத்மாவாக மாறுறதுக்கு கடவுளே கொடுத்த கர்மா தான் ஊழ்வினை கர்மா 1. அதுக்கு அடுத்தது கொண்டு வந்த கர்மா 1. அடுத்தது அந்த கடவுளே கொண்டு வந்த கர்மா 1. அடுத்தது கொண்டு வந்த கர்மா கொடுத்த கர்மா 1. நாம் அப்பா அம்மா கொடுத்த கர்மா 1. எது? தாய் வழியில் என்ன கர்ம வினைகள் இருக்குதோ அந்த தாய் வழியில் யார் யார் என்னென்ன பாவங்க சாவங்க என்னென்ன வாங்கினாங்களோ அதெல்லாம் பிளட்டு ரிலேட்டிவாக தாய் கட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு உருவ வடிகளை எடுத்து ஒரு உருவம் எடுத்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனால தாய் வழியில் வந்த கர்மா, தந்தை வழியில் என்னென்ன பாவ சாவ கர்மா எல்லாம் செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் சேர்ந்து தாய் தந்தையில் வந்த கர்மா. இது 2 சேர்ந்து ஜாதகத்தில் எங்கெங்கே தோஷம் அடைஞ்சிருக்குதோ அதுதான் தாய் தந்தைகளுடைய கர்மா, கொடுத்த கர்மா 2. நம்மளே செய்த கர்மா அப்படின்னு என்ன தெரியுங்களா? மனித ரூபமாக எடுத்து விவரம் தெரிஞ்சு நாம் ஒரு சில தவறுகள் ஏதாவது அறியாமல் தெரியாமல் ஒரு குடும்பத்தை நம்ம சூழ்ச்சி வச்சு நம்ம ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பண்ணி அந்த குடும்பத்தை பிரித்தாலோ, ஒரு மனிதனை வதை செய்தாலோ, அவருக்கு நம்மளால் அவருக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலோ, அவருக்கு தீய சக்திகளெல்லாம் உருவாக்கி அவங்கள அழிச்சிருந்தாலோ அது நாம் செய்த கர்மா. இந்த 3 கர்மாவும் நம்ம ஜாதகத்தில் போய் ஸ்டோரேஜ் ஆயிடும். நல்ல திசையும் நல்ல யோகமே இருந்தாங்க கூட இந்த 3 கர்மம் உங்களை வாழ விடாது. இந்த 3 கர்மம் உங்களை வாழ விடாமல் அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம எந்த பாவமே செய்யலையே, நம்மளுக்கு ஏன் நல்ல திசைகளெல்லாம் வருது, நம்மளால் தொழில் செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, முன்னுக்கு வர முடியல, வீடு கட்ட முடியல, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிச்சம் இல்லை, அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் முற்பிறவியிலிருந்து இந்த பிறவியிலிருந்து நம்ம செய்த கர்மா வரைக்கும் இதுதான். இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜி வேணும், ஒரு ஜோதிடம் வேணும். அந்த ஜோதிடம் அந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு நீங்கள் ஜாதகத்தை காமிக்கும்போது முதல் ஒரு பேப்பரில் உங்கள் ஜாதகத்தில் முதல் என்னென்ன கர்மவினை தோஷமெல்லாம் இருக்குதுங்கிறத முதல்ல எழுதணும். என்னென்ன தோஷங்கள் இருக்குது? செவ்வாய் தோஷம் இருக்குதா 1, நாகதோஷம் இருக்குதா 2, காலசர்ப்ப தோஷம் இருக்குதா 3, மாங்கலி தோஷம் இருக்குதா 4, பூர்வீக தோஷம் இருக்குதா 5, புத்திர தோஷம் இருக்குதா 6, தொழில் தோஷம் இருக்குதா 7, கலஸ்தர தோஷம் இருக்குதா 8. எப்படி? அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் இருக்குதா 9. என்ன? அதாவது ஜாதகத்தில் இப்படி எல்லாமே எழுதி முதல்ல இத்தனை தோஷத்துக்கு முதல் பரிகாரத்தை நீங்கள் முதல்ல எடுக்கணும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை சுத்தமான ஜாதகமாக நீங்கள் மாற்றினா முதல்ல இவ்வளவு தோஷங்கள் இருக்குதா முதல்ல இல்லையா? முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க,
உங்கள் உடம்பை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி இந்த உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உடம்புலையுமே எது நார்மலாக இருக்குது, எது பிளாக் ஆகிருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா, நம்மளுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குதா, கணையம் பிரச்சனை இருக்குதா, நம்மளுடைய குடலில் வந்து சிறுகுடல் பிரச்சனையா பெருகுடல் பிரச்சனையான ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அந்த பேப்பரில் வரும் பாருங்க உங்களோட ப்ராப்ளம் எல்லாம். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் 9 கிரகங்களில் எத்தனை தோஷங்கள் இருக்குதுன்னு முதல் எடுத்து என்னென்ன பிரச்சனை முதல்ல 1 2 3 போட்டு முதல்ல உங்கள் ஜாதகத்தை கண்டுபிடிச்சி முதல்ல உங்களுடைய ப்ளஸ்ஸை கண்டுபிடிக்கிறத விட உங்கள் மைனஸை கண்டுபிடிக்கணும். மைனஸை சரி பண்ணிட்டா ப்ளஸ் தானாகவே நடக்கும். நான் ஒன்றும் செய்யணுங்கிறது இல்லை. அப்போது அந்த 9 திசைகளையும் முதல் கண்டுபிடிச்சி 9 தோஷங்களை கண்டுபிடிச்சி அந்தந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு அந்த காலத்திலே அற்புதமான கோவில் பரிகாரங்கள் நிறைய மக்கள் உருவாக்கியிருக்காங்க. நம்ம 120 வருஷம் ஆயுள் கேட்டு இங்கே வந்திருக்கோம். ஒரு கோவில் வந்து ஒரு 4000 வருஷம் ஒரு கோயில் இருக்குதுன்னா 120 வருஷத்துக்கு பவர் ஜாஸ்தியாக, 4000 வருஷத்துக்கு பவர் ஜாஸ்தியாக. 4000 வருஷம் உள்ளவங்களுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு எவ்வளோ பவர் இருந்திருந்தால் எத்தனை தலைமுறைகள் அவங்க கும்பிட்டுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் உங்கள் தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் அங்கே போய் விட்டுட்டு அங்கே இருக்கிற மூச்சு காற்றுல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய ஊழ்வினை கர்ம தோஷம் எல்லாம் அந்த கர்மெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் ஜாதகத்தில் ஒரு தோஷமாக டேலி ஆகி உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகமாக மாறும். உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தோஷங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல 1 2 3 கொண்டு வாங்க. முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் பிறந்த திசை, அதாவது வந்து வாழ்க்கையில் முதல் நீங்கள் பிறந்த திசைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கேருந்து தான் உங்கள் திசையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு சூரிய திசையில் நீங்கள் பிறக்கிறீங்க. கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சூரிய திசையில் பிறப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வயசு 50 வயசு இருக்கும். அப்போ சூரியன் திசை 6 வருஷம்னா ஒரு 3 வருஷம் தாய் கர்ப்பத்தில் இருப்பு இருக்குதுன்னு வைங்க. சூரியன் திசை ஒரு 3 வருஷம், சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம் முடிஞ்சு சனிக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, குரு திசைக்கு வந்து சனி திசை கோயில் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த பிறந்த திசைங்கிறது கர்ப்ப வாசனை திசை வந்து பிறந்த திசை. முதல்ல இந்த பிறந்த திசைக்கு உண்டான கோயிலில் போய் முதல்ல இந்த ஜாதகத்தை சுத்தப்படுத்தி இந்த ஜாதகத்தை கொண்டு போய் பிறந்த திசை கோயில் எது சூரிய திசைனா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காவளை உடச்சி வச்சு ஒரு 6 விளக்கு மண் விளக்கு போட்டு 6 முறை வடமுறை சுற்றி வந்து என் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நான் முதல் திசை உங்களுடைய மண்ணில் உங்கள் யோகத்தில் நான் பிறந்திருக்கேன், நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இனிமேல் நான் எல்லா திசையிலையும் நான் போய் வாழணும்னு சொல்லி முதல் கற்பகால திசைக்கு கொண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்து. அதனால தான் வந்த பாதையை திரும்பி பாருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே நிற்பீங்க, 50 வயசில் குரு திசையில் நிற்பீங்க, ஆனால் திரும்பி பார்த்தா சூரியன் திசையில் தான் கர்ப்பத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ நம்ம அது பழசை மறக்கக்கூடாதுல்ல. இப்படியெல்லாம் ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. நம்ம ஒரு பாரம்பரியமாக திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து நம்மளால் முடிஞ்சது இந்த ஜோதிட உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை பண்ணிட்டு போகிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த சொற்கள் எல்லாமே போய் மக்களுக்கு போய் பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வசதி படைச்சவங்களுக்கு யாரோ ஒரு நல்லவங்க பெரியவங்க இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா ஏன் மாப்பிள்ளை நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏன் தம்பி கஷ்டப்படுறீங்க, ஏன் தங்கச்சி நீ கஷ்டப்படுற, நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு வசதிக்கு வசதி எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் பண்ணி அவங்கள மேலே வளர்த்தி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் பாமர மக்களுக்கு யார் காப்பாற்றுறது? அவங்களுக்கு ஜோசியன்னா என்னென்னே தெரியாது. ஆனால் கெட்ட நேரம் பிடிச்சி அவங்க எங்கெங்கேயோ அலைவாய்வாங்க. அவங்களுடைய ஆன்மாவும் புனிதமான ஆன்மா தானே. அவங்க வாழ்க்கையை யார் காப்பாற்றுறது? அதுவும் ஜோதிடர் தான் காப்பாற்றி ஆகணும். ஜோதிடர் காப்பாற்றாட்டி கூட ஜோதிடர் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்லணுமல்ல. இதெல்லாமே சாஸ்திரத்தில் உருவானது தான். அந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு யாகம் பண்ணால் ஒரு கர்ம வினை தீரும். அதனால தான் விஸ்வாமித்திரர் அந்த காலத்தில் யாகம் பண்ணார், இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வரணும். அதாவது உன் ஜாதகத்தை கண்டுபிடிச்சி இவ்வளவு தோஷத்துக்கும் ஒரு யாகத்தை செஞ்சு உன்னோட யோகத்தை தேடுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத வார்த்தை. இன்றைக்கி என்னோட ஞானத்திலேருந்து இதை நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு யாகத்தை செஞ்சு உன்னோட யோகத்தை தேடு. இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் சொன்னோம். இன்றைக்கி இந்த ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகம் எழுதியிருக்கு, இந்த உலகத்துக்கே இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்லபடியாக ஒரு சுத்த ஜாதகமாக மாற்றணும் அப்படின்னா முதல் வேலையாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் முதல் வைங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். அடுத்த பதிவில் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் சும்மா போகாதீங்க. தேங்காய் மலம் வெத்தலை வாக்கு விளக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்கல்ல, யாருக்காக வாங்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக வாங்கிட்டு போகிறீங்க. உங்களுக்காக வாங்கிட்டு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்களே, அந்த அர்ச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை, இருக்கிறனால தான் போகிறீங்க. போகும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இந்த சாமிகிட்ட பாதத்தில் வச்சு சரணாகதி
நான் உங்ககிட்டயே ஜாதகத்தை நான் ஒப்படைச்சிட்டேன். என் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு திருத்தி கொடுத்து என் வாழ்க்கையில் நான் கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ போகிறேன், எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கன்னு சொல்லி எல்லா கோயிலுக்கு எங்கே போனேனாலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பாதத்தில் வைங்க. சாமியோட கருவறைக்குள்ள கோவிலுக்குள்ள ஜாதகம் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் ஒரு தோஷ நிவர்த்தி ஆகும். எப்படி? இது அடியன் சுப மாரிமுத்து நான் அனுபவிச்சு பார்த்துருக்கேன். எப்போ போனேனாலும் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் வச்சிருவேன். சாமி பார்க்காத கிரகமாக மனுஷன் பார்க்க போகிறோம். சாமிக்கு தெரியாத உங்களுக்கு என்ன திசையில் என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சம் நடக்குதுன்னு. உங்கள் முன்னோர்களுடைய ஊழ்வினை கர்மாவை தீர்க்கறக்கு கடவுள்னால மட்டும்தானே முடியும். அதனால தான் கடந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடவுள் அங்கே இருப்பார். அங்கே கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை வைங்க. ஒரு கோவிலுக்கு போகிறக்கு எவ்வளவு டிராஃபிக் ஜாம், எவ்வளவு தடை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை தீட்டு, எத்தனை இறப்பு, எல்லாத்தையும் கடந்து ஒரு கோயிலுக்கு புனிதம் அடைஞ்சு போய் ஒரு வரம் வாங்கணுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் இருந்தால் உங்கள் தலையெழுத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுடைய கடவுள்கிட்டையே கொண்டு போய் படைச்ச கடவுள்கிட்டையே கொண்டு போய் வைங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வைங்க. அவங்கள பூஜை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஒரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி சாமி மேலே ஒரு பிரசாதம் வச்சு கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரசாதமே உங்கள் வாழ்க்கையில் பிறருடைய தோஷத்தை நீக்கும். இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்களுடையது தான். நான் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு திங்களில் நான் ஜாதகம் பார்க்குறேன். சென்னையிலேயே ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதை மீறி நாளில் நம்ம திருப்பூரில் ஜாதகம் பார்க்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 9361388202 1 9655715555 2 94495157 இந்த 3 நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவிலேயே கொடுத்துருக்கேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பழனியில் வடபழனியில் உட்கார்ந்து இந்த பதிவை நான் முருகனுடைய சாட்சியில் இங்கே உட்கார்ந்து சொல்கிறேன். அந்த முருகருடைய கோவில் கோபுரம் வளர்ந்தாப்புல உங்களுடைய குடும்பம் வளர்ந்து, குலம் வளர்ந்து, தொழில் வளர்ந்து, ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் வளர்ந்து, தீர்க்க ஆயுளோடு தீர்க்க சுமங்கலியோடு இந்த வீடியோ பதிவுகளை பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.